கடந்த 2019 மே மாதம் 27ஆம் தேதி கோவை மாவட்டம் சரவணப்பட்டி கரட்டுமேட்டில் முருகன் கோயில் உள்ளது. இந்த கோவிலின் மலை சுற்றுப்பாதையில் அந்த பகுதி மக்கள் காலை 6 மணிக்கு நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது 3 வயது பெண் குழந்தை தலையில் காயத்துடன் பிணமாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக இது குறித்து அவர்கள் சரவணப்பட்டி போலீசாருக்கு தகவலும் கொடுத்தனர். அதன் பேரில் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று குழந்தையின் உடலையும் மீட்டனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் விசாரணையும் நடத்தினார்கள். இந்த நிலையில்தான் அந்த குழந்தையை காணவில்லை என்று கூறி ஒரு பெண் அந்த பகுதியில் தேடிக்கொண்டும் இருந்தார். இறந்து கிடந்த குழந்தையின் போட்டோவை காண்பித்த போது இது தன்னுடைய குழந்தைதான் எனவும் கூறினார். உடனே அவளை குழந்தை பிணமாக கிடந்த பகுதிக்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அப்போது குழந்தை தேவிஸ்ரீயை தனது காதலனான தமிழ்தான் பாட்டி வீட்டில் விட்டு விடுவதாக கூறி சென்று விட்டார். பின்னர் அவரையும் காணவில்லை எனவும் கூறியிருக்கிறார். இதனால் அந்த பெண் மீதே போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக போலீசார் அந்த பெண்ணை காவல் நிலையம் அழைத்து சென்று துருவி விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில்தான் கள்ளக்காதலுடன் சேர்ந்து குழந்தையை கொன்றதாக தாயான ரூபினி ஒப்புக்கொண்டுள்ளார். உடனே அவளை போலீசார் கைதும் செய்தனர். ரூபினி போலீசில் அளித்த திடுக்கிடும் வாக்குமூலத்தில் மேட்டுப்பாளையம் வெள்ளையங்காடு பகுதியை சேர்ந்தவர்தான் ரூபி. தனக்கு 30 வயது ஆகிறது எனவும் தன்னுடைய கணவரான பால்ராஜ் என்றும் கூறியுள்ளார். அவர் சுமை தூக்கும் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்துள்ளார். என்னுடைய குழந்தைதான் தேவிஸ்ரீ, வயது 3. எங்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் நான் கணவனை பிரிந்து குழந்தையான தேவிஸ்ரீயுடன் தாய் வீட்டில் வந்து வசித்து வந்தேன். அப்போதுதான் சினிமா படப்பிடிப்பு குழுவுக்கு தொழிலாளர்களை சப்ளை செய்யக்கூடிய சர்க்குணம் என்ற தமிழ், வயது 36 என்பவர் எனக்கு செல்போன் மூலமாக அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசி வந்தார். அடையாளம் தெரியாத நபர் என நான் ஃபோன் இணைப்பை துண்டித்தாலும் கூட தொடர்ந்து செல்போனில் தொடர்பு கொண்டதால் நான் ஒரு கட்டத்தில் அவருடன் பேசினேன். அப்போது தமிழ் எனக்கு ஆறுதல் கூறும் வகையில் பேசியதால் அவருடைய பேச்சில் மயங்கி நான் அவருடன் அடிக்கடி பேச பழக ஆரம்பித்தேன். எங்களுக்குள் ஏற்பட்ட இந்த பழக்கம் 3 மாதங்களிலேயே கள்ளக்காதலாக மாறியது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்தோம். தங்களது கள்ளக்காதலுக்கு குழந்தை இடையூறாக இருப்பதாக இருவருமே கருதினோம். இதனைத் தொடர்ந்து அந்த பச்சிளம் குழந்தையை தீர்த்து கட்ட நாங்கள் இருவரும் முடிவு செய்தோம். சம்பவத்தன்று சரவணப்பட்டி பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வைத்து குழந்தைக்கு பிஸ்கட்டில் விஷம் தடவி கொடுத்தோம். அந்த பிஸ்கட்டை தாயான ரூபினி தான் குழந்தையான தேவிஸ்ரீக்கு ஊட்டியிருக்கிறார். குழந்தையும் பிஸ்கட் தானே என்று ஆசையுடன் சாப்பிட்டுள்ளது. சிறிது நேரத்திலேயே அந்த குழந்தையும் வாந்தி எடுத்து மயங்கி விழுந்து இறந்து விட்டது. குழந்தை இருந்ததுமே கள்ளக்காதலன் தமிழிடம் கொடுத்துவிட்டு எங்காவது கொண்டு போய் வீசிவிட்டு வாருங்கள் எனவும் கூறியிருக்கிறார். சர்க்குணம் என்ற தமிழும் அந்த குழந்தையை கரட்டுமேடு பகுதியில் உள்ள புதரில் வீசிவிட்டு தலைமறைவாகிவிட்டார். இந்த தகவலை ரூபினி போலீசில் கூறினார். குழந்தையை முட்புதலில் தூக்கி வீசியதால் தலையில் காயம் ஏற்பட்டதாக தெரிகிறது. குழந்தையின் உடலும் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தலைமறைவாக இருந்த சர்க்குணம் என்ற தமிழையும் போலீசார் தனிப்படையில் அமைத்து தேடி அவரையும் அதிரடியாக கைதும் செய்தனர். இந்த வழக்கானது கோவை 3வது நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. நீதிபதியான AK பாபுலால் தடயத்தை அளித்ததற்காக இந்த கள்ளக்காதல் ஜோடிக்கு 7 ஆண்டுகளும், குழந்தையை கொலை செய்ததற்காக ஆயுள் தண்டனை வழங்கி அதிரடியான ஒரு தீர்ப்பை நேற்று அறிவித்தார். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.